ராஜஸ்தான் மாநிலம் கைத்தர் திஜாரா பகுதியைச் சேர்ந்த செங்கல் சூளை தொழிலாளி ஹான்சாம் கொலை செய்யப்பட்டு உடல் பீப்பாயில் அடைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. பிணத்தை கைப்பற்றிய போலீசார் தீவிர விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. ஹான்சாமின் மனைவி சுனிதா அவர்கள் 3 குழந்தைகள் மற்றும் வீட்டு உரிமையாளரின் மகனான ஜிதேந்திரா ஆகியோருடன் மாயமாகியிருக்காரு. இதனால கொலைக்கு இவர்களே தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகித்து தேடுதல் நடத்தியிருக்காங்க. ஹான்ஸ்ராமின் கழுத்து அறுக்கப்பட்டிருப்பது கொலைக்கான சாட்சியாகவும் அமைந்திருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். பிறகு பாத்தீங்கன்னா சுனிதா மற்றும் ஜிதேந்திரா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. விசாரணையில் இருவரும் முரண்பட்ட பதில்கள் அளித்த நிலையில போலீசார் தங்கள் பாணியில் விசாரித்த போது அதிர்ச்சிகரமான உண்மைகளும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. ஹான்சாம் ஜிதேந்திராவின் வீட்டில் வாடகைக்கு குடியிருந்திருக்காங்க. அப்போது பாத்தீங்கன்னா ஜிதேந்திரா சுனிதாவுடன் நெருக்கம் காட்டி கள்ள தொடர்பில் ஈடுபட்டிருக்காங்க. இருவரும் வெளியில் சென்று உல்லாசமாகவும் இருந்து ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வந்ததாகவும் தெரிய வந்திருக்கு. இந்த உறவுக்கு தடையாக இருந்த ஹான்ஸ்ராமை அகற்றுவதற்காகவே இருவரும் திட்டமிட்டு கொலையும் செய்திருக்காங்க. கோகுலாஷ்டமி கொண்டாட்டத்திற்காக அக்கம் பக்கத்தினர் கோவில்களுக்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட ஜோடி ஹான்ஸ்ராமை மது குடிக்க செய்து அவர் போதையில் இருந்த போது கழுத்து அறுத்து கொலை செய்திருக்காங்க. பிறகு உடலை நீல நிற பீப்பாயில் அடைத்து அதில் உப்பும் கொட்டியிருக்காங்க. அதன் பின் பீப்பாவை வீட்டின் மேல் கூரையில் மறைத்து வைத்துவிட்டு தப்பியும் சென்றிருக்காங்க. விசாரணையில் வெளிப்பட்ட இந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் போலீசாரால் உறுதிப்படுத்தப்பட்டு சுனிதா தனது குழந்தைகளை பெற்றோரிடம் ஒப்படைத்திருப்பதும் தெரிய வந்திருக்கு. தற்போது கள்ளக்காதல் ஜோடி இருவரும் போலீசார் கட்டுப்பாட்டிலும் இருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.